எல்லாருக்கும் காலை வணக்கம். காலிஃப்ளவர் இப்படி செஞ்சு பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு, எல்லாம் நல்ல சத்துள்ளது பாருங்க. இதில் வந்து புழு இருக்கும், அதனால தண்ணி நல்லா கொதிக்க வச்சு காலிஃப்ளவர் தேவையான அளவு பீஸ் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதி, அவ்வளோதான். இறக்கி வடிகட்டிக்கலாம். அந்த புழுவெல்லாம் செத்துரும் அந்த தண்ணியில் கொதிச்சு, அதுக்காக தான் தண்ணி கொதிக்க வச்சு போடுறது. பாருங்கள், பூண்டு, இஞ்சி கொஞ்சம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி தழை 3 நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் நல்லா ஊற்றுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா கறி வறுவல் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டெல்லாம் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கடுகு போட்டாச்சு ஒரு சின்ன ஸ்பூனில். உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரி, விலாகா என் சேனலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் லைக் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் கூட நீங்கள் அதிலே கூட அரைச்சிக்கலாம். நான் வெங்காயம் தனியாக வதக்குறேன். அதிலே அரைச்சி போட்டாலும் டேஸ்ட்டு தான். இல்லை இறா வறுவல், இந்த மீன் இது இப்போ மட்டன் சிக்கன் வறுவல் டேஸ்ட் வரும். இந்த வானல் மட்டும் கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா அப்படியே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். காப்பர் பாட்டம் வானல் நல்லா போட்ட உடனே சவந்துருச்சு. தக்காளி, கொத்தமல்லி, 4 பூண்டு பல், ஒரு சின்ன கிள்ளு இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை ஊற்றி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். குட்டீஸுங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. நம்ம இதிலே வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. தண்ணி இல்லாத மாதிரி வடிகட்டிக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த தண்ணியில் தான் அந்த புழுகெல்லாம் செத்து போயிருக்கும். அதனால தான் வேக வச்சு வடிகட்டுறது. கட்டாயம் காலிஃப்ளவரை வேக வச்சு வடிகட்டுங்க. தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இப்போது கேரட் போட்டுக்கலாம். நீங்கள் வெறுமையாக காலிஃப்ளவர் கூட செய்யுங்க. இது கேரட் போட்டு செஞ்சால் குழந்தைங்களுக்கு நல்ல சத்து, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு வித்தியாசமாக. நீங்கள் வெறும் காலிஃப்ளவர் நிறைய இருந்தால் கூட வெறும் காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. அந்த சுடு தண்ணியில் வேக வைக்கல கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த வேகக்குள்ளேயே அந்த சுடு தண்ணியிலே அந்த காலிஃப்ளவரில் அந்த உப்பெல்லாம் இறங்கும். அது ஒரு டேஸ்ட். இப்போ நம்ம இந்த ஜாரெல்லாம் கழுவி ஒரே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் லைட்டாக. இதிலே நல்லா வெந்துடும். ஏற்கனவே காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் கொஞ்சம் வெந்துருச்சு. நல்லா சேர்ந்து நல்லா வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இறக்க போக்கில் தேங்காய் போட்டு இறக்கலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரில் போட்டிருக்கோம். அதனால் போட்டு ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. ஸ்லோவில் வைங்க. கொஞ்சம் அப்படியே வேகட்டும். இறக்க போக்குள்ள தேங்காய் பூ பாருங்கள் திருவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தேங்காயில் ஒரு 1/4 மூடி இந்த மாதிரி திருவி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்கூல் டைம், ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் சரி ஒரு வீடியோ பண்ணலாம். இல்லை காலையில் டைமெல்லாம் நல்லா செய்கிறோம். வீடியோ பண்ண டைமில் இப்போ கூட எங்கள் மரத்து முருங்கை அறுத்துட்டு வந்து டைரெக்டாக சாம்பார் சூப்பராக பண்ண டைம் இல்லை. அது வீடியோ பண்ண எல்லாம் 8 மணிக்கு எல்லாம் கிளம்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்காய் போட்டு தட்டிலே கொஞ்சம் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாக்குள்ளே சாப்பிட்லாம் போல் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டு. கரெக்டாக நான் செஞ்ச மாதிரி செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும்.